உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்து 2024 புது ஆண்டு வரப்போகுது. இந்த ஆண்டு நம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர்கள் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம 12 ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார், வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நம்ம பொது பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ஏன்னா இதற்கு முன்னாடி ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா அந்த மாதிரி நிறைய வைரஸ் எல்லாமே பரவுனுச்சு. அது மட்டும் இல்ல, இயற்கை பேரிடர்களா நடக்குது. ஸோ முதல்ல பொதுவான பலன்கள் நீங்க சொல்லுங்க சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்குமே 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 23 விட நல்லா இருக்குங்க. ஏன்னா எதிரில் வர்றது சுப விஷயங்களை சொல்லி நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா தான் இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இந்த பிறப்பு எண் பார்த்தீங்கன்னா 1, விதி எண் பார்த்தீங்கன்னா 1. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் 1 ஆதாரமே இறைவனாகத்தான் இங்கே இருக்கிறான். ஏகம் பரம் இறைவன், ஏகாம்பரம். ஆகவே இறைவனது அருட்கடாட்சம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வருடம் நம்ம ஆரம்பிக்கலாம். எந்த பெயர்ச்சியும் கிடையாது, ஒரே ஒரு குரு பெயர்ச்சி மட்டும்தான் உண்டு. அது கூட வக்கரத்துல கொஞ்சம் இருக்கும். இதை எல்லாத்த விட நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. பணம் வருது, பெட்டியில எடுத்து வைங்க சொன்னா நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மழை வரப்போகுது, கொஞ்சம் கவனமா இருங்க. இப்பெல்லாம் கொடை வாங்கிக்கிங்கிறத விட ஊர் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்கிறத விட சூதனமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் நமக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும், சனி ஆட்சியில் இருக்கான், செவ்வாய் அவரோட சேர போறார். ராகு குருவோட வீட்டில் இருக்கார், செவ்வாயோட வீட்டில் குரு இருக்கார். 2வது குரு மாறப்போறது சுக்கிரனது வீட்டுக்கு தான் போக போகிறார். இதை எல்லாத்த விட இந்த ஆண்டு தமிழ் வருஷ பிறப்பினுடைய பேரை சொன்னாலே நீங்களே பலன் சொல்லிடுவீங்க. ஏன்னா சோபக்கிருது ஆண்டு முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பம். அந்த பேரே எப்படி இருக்கு பாருங்க. எல்லாருமே குரோதமா இருப்பாங்களா சார் அப்படின்னா, ஒவ்வொரு தமிழ் வருஷ பிறப்பினுடைய தலையெழுத்தே அந்த தலைப்பிலே அடங்கியிருக்கு. அந்த தலைப்பு வச்சே நம்ம பலன்கள் சொல்லலாம், பரிகாரங்கள் சொல்லலாம், ஜாக்கிரதையாக இருக்கலாம். பெரியவங்க ஒன்று நமக்கு பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு இயற்கை அழிவுகள் நிச்சயமாக இருக்கும். தீயினால், நெருப்பினால், பகைவர்களால், மத கலவரங்களால் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்துல தான் இந்தியாவில் நமக்கு எலெக்ஷன் இருக்கு. இதையெல்லாம் இப்ப நம்ம 4 பேர் சேர்ந்து சொல்றோம். எல்லா பலனும் நானே சொல்லிட்டேன்னா மீதி பலன் நாங்க சொல்ல வேண்டாமா? அதனால இன்னும் என்னை விட முக்கியமான பலன்லாம் அவங்க நிறைய சொல்ல போறாங்க. நம்ம ஆதன் ஆன்மீக நேயர்கள் அத்தனை பேரும் ஜாக்கிரதையாக இருப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன் பார்க்க போறோம். அது பிரகாரம் நம்ம இருந்தா எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்ற மாதிரி எதையும் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க. புது வருடம் எப்படி அமைய போகுது பொதுவா? ஏன்னா அரசியல் அமைப்பெல்லாம் மாறுமா, அடுத்த திரைத்துறையினர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே சொல்லுங்க சார். இல்லை, நமக்கு இப்போ கடந்த ஒரு 7 வருஷமாகவே திரைத்துறையில் நிறைய துர்சம்பவங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலை. உலக அளவிலேயே பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள், இது மாதிரியெல்லாம் நமக்கு துர்முகியிலேயே ஆரம்பிச்சாச்சு. அதுலேயே நமக்கு நிறைய இந்த வருஷம் ஒரு இப்போ குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானமும் சரி, அவர் மாறக்கூடிய ஸ்தானமும் சரி,
எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அமைப்பா ரொம்ப நல்லபடியா அமைஞ்சிருக்கு. திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருந்தது. அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா குறைஞ்சிடும். அது மாதிரி உலக அளவுல பொருளாதாரம் அதனுடைய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதையில செல்லும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குரு பகவானை பொறுத்தவரை அவருடைய ஸ்தான பலத்தை விட அவர் எங்க பார்க்கறாரோ அது ரொம்ப வலிமையா இருக்கும். அது ரொம்ப வலிமையா இருக்கு. அதுல நமக்கு ஒன்றும் சிக்கல்கள் இல்லை. இதுல சனி பகவானுடைய ஸ்தான பலம், சனி பகவானுக்கு ஸ்தான பலம் ரொம்ப பெருசா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுடைய ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஒரு இந்த கண்டுபிடிக்க முடியாத நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்புகள் இந்த சித்திரை மாசத்துக்கு மேல கண்டிப்பா நடக்கும். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த புது வருடம் எப்படி பொதுவாக அமைய போகுது சார்? இந்த புது வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 2024 வருஷத்தை பார்க்கும்போது ஐடி துறையில் இது வந்து ஒரு புதிய புதிய இன்டர்நெட் மாதிரியான விஷயங்களில் ஒரு அதீத வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது. இப்போ ஜிபிடி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாராட்டுதலுக்குரியதாக இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள், தவறான விஷயங்களை நோக்கியும் மக்களுடைய மனது செல்லும். அப்படிப்பட்ட ஒரு காலமாகவும் இருக்கு. நம்முடைய பெருங்குளம் சொல்கிற போது அருமையாக சொன்னார், புதிய மருந்து ஒன்று ஒரு கடுமையான நோய்க்கு கண்டுபிடிக்கப்படும் இந்த வருஷம். அந்த மாதிரியான விஷயம் நடக்க போகிறது. அதே நேரத்தில் சனி பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது, கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிற போது, காற்று மாசுபடக்கூடிய அமைப்பு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த காற்றே மாசுபடக்கூடிய அமைப்பு, அது சம்பந்தமான சில ஏற்பாடுகளை உலக அரங்கில் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இந்த ஆண்டு வருது. அதே போல இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை தனுசு ராசியில் இருக்கிறது. ஐயா முதலியே சொன்னார், இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மின் கசிவுகள், அதனால் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், ஒரு புகழ்பெற்ற ஆலயத்தில் தீப்பிடிக்கக்கூடியது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிக பனி அதிகம் இருக்கும், நல்ல மழை இருக்கும், அதெல்லாம் இந்த ஆண்டு உண்டு. இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான், கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த சீட்டு கம்பெனிகளில் பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் மோசடி பேர்வழிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். எகிப்து, சகாரா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. குறிப்பாக தென்னிலங்கையுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த நிலக்கரி சுரங்கங்கள், பெட்ரோலிய இடங்கள், இது எல்லாமே விபத்துக்கள் ஏற்படுறது, பாதிப்பு ஏற்படுறது, இதெல்லாம் இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த ஆண்டு வந்து நன்மைகளே கிடையாதா அப்படின்னா, விளையாட்டுத் துறையில பல சாதனைகள் புரிய போகிற ஒரு ஆண்டா இருக்கும். விளையாட்டுத்துறை, காவல்துறை, அதே மாதிரி இராணுவம், இதிலெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போகிறது. இப்போ நிறைய நன்மைகள் நடக்க போகிற ஆண்டாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் மக்கள் தங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கணும். அந்த புதிய வகை வைரஸ் வருதுங்கிறதுனால மக்கள் தங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கொண்டா இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சார், அடுத்து நீங்க சொல்லுங்க, எந்தெந்த துறையினருக்குலாம் சாதக பாதகமா இந்த புது வருடம் அமைய போகுது சார்? நிச்சயமா முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்துல இன்னைக்கு அற்புதமாக இத்தனை அஸ்ட்ராலஜர் மத்தியில பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவா 2024 எப்படி இருக்க போறது அப்படின்னு, இந்த வருஷம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சிறப்பா இல்லை. ஏன் சிறப்பா இல்லை? ஸோ 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, ஆனா இந்த வருஷத்தினுடைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா சாஸ்திரோக்தமா சில காரியத்தை நம்ம பார்த்தாகணும். நம்மளுடைய எல்லாருக்கும் சொல்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா கலியுகங்க அப்படிதானே நடக்க போறது அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்? அப்ப கலியுகத்துல அடுத்தடுத்த வருடங்கள் நன்னா இருக்குமா? கலியுகத்துல அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம எடுத்து இங்க பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் கலியுடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு வழக்கத்துல இருந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாள்பட இன்னைக்கு நமக்கு எல்லாமே தேவையானது இருக்கு. நீங்க அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி இருந்த காலத்தை விட இப்ப இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே சௌரியம் இருக்கு. அப்ப எங்க தாத்தாக்கு லெட்டர் போடணும்னா போட்டு வர வைக்கிறதுக்குள்ள 10 நாள் ஆகும். நான் இங்கேருந்து திருப்பதி போகிறதுக்குள்ளே 10 நாள் ஆகிடும். இன்னைக்கு அப்படி இல்லை. அடுத்த 3 மணி நேரத்தில் எல்லாமே அங்கே போயிடலாம். எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும் பொழுதும் உங்களுடைய தேடுதல் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது.
அத்தனை தேடுதலுக்கும் கண்டுபிடிப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கண்டுபிடிப்பு பூரா நமக்கு பிரயோஜனப்படுது. அடுத்து அந்த கண்டுபிடிப்புக்கு நம்ம அடாப்ட் ஆயிடுறோம். அது இல்லாமல் நம்ம வாழ்றதும் கிடையாது. உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனுன்னு சொல்லலாம். உலகமே என் கையில் இருந்துட்டு இருக்குங்கிற கண்டுபிடிப்பு. ஸோ இந்த வருஷம் கண்டுபிடிப்பு ஜாஸ்தி ஆகுமா? 100% கண்டுபிடிப்பு கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தன்மைகள் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த வருஷத்தினுடைய 2024 2024 சனி பகவானுடைய ஆதிக்கம். நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம்னு சொல்லுவா. மகத்துக்கு நட்சத்திர உயர்வு அப்படிங்கிறது அந்தஸ்துன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரத்துல ஜோதிட சாஸ்திரத்துல அதான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையில மகத்தில் பிறந்தோ ஜகத்தை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இந்த மகத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கு, கேதுங்கிற நட்சத்திரம். இந்த கேதுங்கிற நட்சத்திரத்துக்கு 2 விதமான ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன். சார் ரொம்ப அழகா சொன்னார். ஸோ பஞ்சநாதன் சார் சொன்ன மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சரி, இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் இப்போ இந்த மொபைலை உங்க கையில சொல்றேன். இதுல பாசிட்டிவா நெகட்டிவாமா? பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் நெகட்டிவும் இருக்கு. 2 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்னு கண்ணுக்கு ரொம்ப நேரம் பார்த்தா பாதிப்பு, இல்லைன்னா கையில நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. இதே மாதிரிதான் இந்த வருஷமுமா. சாணக்கியத்தனமும் புத்திசாலித்தனமும் இருக்கிறவர்கள் இந்த வருஷத்துக்கு வாய்ப்பு 100 இல்ல 1000 மடங்கு அதிகரிக்கும். என்னமோ செல்ல சார், போன வருஷமும் சொன்னீங்க, முந்தின வருஷம் சொன்னீங்க பாத்தீங்களா, அடுத்த வருஷமும் சொல்லுவீங்களாட்டு இருக்கு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுக்கு 2026 வரைக்கும் சரியில்லை. 2026 வரைக்கும் சரியில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பழகி போயிடும். ஸோ ஆக ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, இந்த வருஷத்துல நீங்க என்ன கத்துக்க போறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் நீங்க இந்த உழைப்பை கொடுத்தே ஆகணும் இந்த வருஷம். கேது பகவான் உங்க ஞானத்தை பயன்படுத்தியே ஆகணும். இந்த ரெண்டுமே யுஜ் ஆச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மலை கோயில்கள்னு சொல்லுவாங்க, முருகப்பெருமான் கோயில்கள்ல நான் ஆரம்பிக்கும் போது, அஸ்ட்ராலஜிலாம் ஆரம்பிக்கும் போது வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு எங்க முருகன் கோயிலுக்கு போகும்போது நான் நீங்க சொன்னீங்க இங்க இந்த கோயில்ல பயங்கர கூட்டம் வந்தது, நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்க சேனல் நம்ம சேனல்லயே பாத்துட்டீங்கன்னா முருகர் பெருமைன்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் முருகப்பெருமானுடைய பெருமைகள் பேச இந்த வருஷம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறது. மலை பிரதேசங்கள் இருக்கிற இடத்துல மலை சரிவுகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும். வெள்ளத்தின் தாக்கம் இந்த வருஷமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது சென்னைக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். 2024 இந்த வருஷத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சில மாற்றங்கள் எதுல வரும்னா, இபி துறையில வந்து நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆள் மாற்றம், அதே மாதிரி ஆட்கள் மாற்றம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த இபி துறைகள்ல நம்ம வந்து பார்க்க முடியாது. அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல டிரான்ஸ்போர்ட்ல, அதாவது டிரான்ஸ்போர்ட்ல வந்து இப்ப பெண்களுக்கெல்லாம் நீங்க பஸ் ஏறினா ரொம்ப இலவசமா சௌகரியமா எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துடலாம். வயதானவர்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாகவே இருந்து கொண்டு இருக்கு. இந்த வருஷத்துல சம்பாத்தியத்துக்கு குறையே இருக்காது. நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம், அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆனா அதை மருத்துவருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கா, இல்ல நான் வந்து வாடகையை நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுமா, இல்ல நான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்கிறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரமும் ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும். நகை ஆபரணங்கள் மேல ஆசை வரும். பேங்கிள்ஸ் பெண்களுக்கு வந்து இந்த வருஷத்துல நிறைய விளம்பரம் நீங்க பாத்துட்டு இருங்க. பேங்கிள்ஸும் அதே மாதிரி இந்த செயின்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய ஆர்வங்கள் வரும், நிறைய விளம்பரங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல நிறைய அதிகமாக இருக்கு. அதே மாதிரி கடல் கடந்து போய் மேலும் பரிசுகள் வாங்குறது, கடல் கடந்து போய் நம்மளுடைய இசை அமைப்பாளர்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேர் புகழ் அந்தஸ்து பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூஎஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ சொந்த வீடு வேணும்னா உடனே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புதுசா ஆட்கள்லாம் எடுப்பா, வேலைக்கு புதுசா ஆட்கள் எடுப்பா. அப்போ பழைய ஆட்கள் என்ன பண்ணுவா அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க்கை நீங்க அங்கே போட்டுக்கணும். இந்த மாதிரி சில சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஐடியில இந்த வருஷத்துல 2 விதமான சில மாற்றங்கள் இருக்கு. அதனால ஐடியில ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிஸ்ட்டை உங்க ஹாரோஸ்கோப் கொடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிலைப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்னாகவே இருக்கு. அதே மாதிரி திருமண சம்பந்தமான இதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எதிர்பார்த்து எனக்கு கல்யாணம் ஆகுமா சார், மேட்ரிமோனி எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் திருமண விஷயங்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்ப ஆதிக்கம் நிறைந்ததாகவும் அற்புதமாகவும் இருக்கிறத இந்த வருஷம் பார்க்க முடியாது. ஓகே சார், பொதுவான பலன்கள் 4 பேருமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம 12 ராசிக்கான பலன்கள் வந்து தெளிவா பாத்திரலாம் சார். சார், முதலாவதா மேஷ ராசிக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார்? மேஷ ராசியை பொறுத்த வரைக்குமா ராசியில குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா. கிரகங்கள்ல சுபக்கிரகம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்மோடு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவிட்டி, லைஃப் ரொம்ப உயர்த்தி விடும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும்.
ஜென்ம குருவாச்சே அவர் சீர்குலைச்சிருவாரே அப்படிங்கிற பயமெல்லாம் தேவையில்லை. ஏன்னா 9ஆம் இடத்தின் அதிபதிங்கும் போது பாக்கியாதிபதிங்கும் போது ஒரு நிறைய நன்மைகளை தருவார் மேஷராசிக்காரர்களுக்கு. அதுவும் இந்த வருஷம் அவர் வந்து இந்த மே மாசம் தனஸ்தானத்துக்கு போறார். போன பிறகு நல்ல பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வாழ்க்கை வரப்போறது. நல்லதை நினைத்தால் நல்லதை அடையக்கூடிய வருஷம், அதை புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, நாம எப்படி நம்முடைய மனதுடைய நினைப்புகள் இருக்கோ, நல்லதை நினைச்சா நல்லதை அடையலாம். நம்மளுடைய மனதிலேயே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு, தவறான எண்ணங்கள் இருக்குன்னா அப்போ அதுல சிக்கல் வருது. அப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்டோடைய இந்த வருஷம் பயணம் பண்றது ரொம்ப நல்லது. இதுல என்ன ஒரு விஷயம் நடக்கிறதுனா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான், அந்த சந்திர பகவான் கேதுவுடைய சாரத்துல இருக்கார். அப்படி இருக்காருன்னு சொல்லும்போது சிலருக்கு வந்து ஒரு மனக்கவலை இருந்துட்டு இருக்கும். நமக்கு வந்து என்னதான் உடம்பு நன்னா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ, நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கோ அப்படின்னு இவாளுக்கா மனசுல பலருக்கு ஒரு கற்பனை, மனசு கஷ்டங்கள் அதை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ டெய்லி காலையில் எழுந்த உடனே மேஷராசிக்காரன் நான் நன்னா இருக்கேன்னு எனக்கு முதல்ல சொல்லிக்கிறோம். காலையில் நன்னா இருக்கேன், நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ரொம்ப வாழ்க்கை நன்னா போறது அப்படின்னு சொல்றத they have to practice it. அப்படி பண்ண பண்ண ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உடல் நல ரீதியாக பார்க்கும்போது பிரச்சனையே இருக்காதா அப்படின்னா, கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவாளுக்கு என்ன ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். புதுசா வேலையை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதே நேரத்தில் வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவா பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போறது. இது எல்லாம் சரி, ஆனால் சனி பாதகஸ்தானத்தில் இருக்காருங்கிற ஒரு கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது பலருக்கு ஒரு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம். நம்ம மகேஷியர் சொன்ன மாதிரி இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல இங்க இருக்க ஒரு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருஷம். நிறைய பேர் வந்து அந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய பலர் நம்ம நாடு திரும்பலாமா, நம்ம எதிர்பார்த்த ஒரு விசா கிடைக்கலையே, நம்ம இந்த ஊர்ல வந்து வேலையில பிரச்சனை வருதே, நமக்கு பின்னால வரவாளுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைச்சிருது, நமக்கு பாதிப்பு வருது அப்படிலாம் பலருக்கு தோணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கி வச்சுக்கிறது, இங்க வீடு கட்டுறது நல்லது. நான் வந்து அமெரிக்காவில் வீடு கட்டுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விடவும், என்னுடைய சொந்த நாட்டில் நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால பெண்கள் வந்து தங்களை பற்றிய ஒரு தகவல்கள், அவளுடைய சுய விவரங்கள், இதை ஒரு போட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் வெளிப்படுத்துகிற போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த ஆண்டு அவ மிக மிக எச்சரிக்கையாக பெண்கள் அதுல இருக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக கம்ப்யூட்டர் துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வேலை மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியமும், இந்த திரைப்படத்துறை, நாடகத்துறை, கலைஞர்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். இப்ப எப்படி இருக்குன்னா, இவாளுக்கு வந்து ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைஞ்சு பாக்கியத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை, நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கவர்மெண்ட்ல இவாளுக்கு நல்ல அவார்டு கிடைக்கிறது, அரசியல்ல ஒரு ஏற்றம் வருவது, அதெல்லாம் அவளுக்கு இருக்கும். அதே மாதிரி அதிகாரத்துறைகளில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப உயர்வா இருக்கு. பிசினஸ் பண்றவங்க, நேர்மையாக பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷம் இது. அதுல ஒரு நேர்மை குறைவு இருந்தால் சில பாதிப்புகள் வருது. ஆக இந்த வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர போறது. ஓகே சார். சார் அடுத்து மகேஷ் ஐயா சார், நீங்க சொல்லுங்க, மேஷராசிக்காரர்கள்லாம் இந்த புது வருடத்துல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது சார்? புது வருடத்துல அவங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன? மேஷராசி அன்பர்கள், அதாவது அவங்க ஃபோன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, பேராசிரியர் சொன்ன மாதிரி, அதாவது அவங்க வந்து தன்னுடைய அப்டேட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், குழந்தைய கொண்டு போய் விட்டுன்னு இருக்கேன், நான் அவனுக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும், யாராவது அப்புறம் ரோஸ் மில்கை வாங்கி கொடுத்து கூட்டின்னு போறது ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த மாதிரி அப்டேட்ஸ் பண்றதுல, வீலாக் பண்றது, அப்டேட்ஸ் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும். ரீல்ஸை ஃபுல்லா நைட் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தா அப்புறம் கண்ணை கவனமா வச்சுக்கணும், அப்புறம் கண்ணு ரீலா போயிடும். அதே மாதிரி போனை பார்த்துட்டே இருக்கிறது, பெட்ஷீட்டை போத்திட்டு போனை பார்க்கறது, அம்மாவுக்கு தெரியாம பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த 12ஆம் இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே ஜென்மத்துல இருந்துட்டு போயிருக்கார். போன வருஷமே நீங்க ஏதாவது இந்த நான் டிவியில பார்த்தேன், அதுல பார்த்தேன், இதுல பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கடத்துல போட்டுக்கிறது, ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்காக பண்ற மாதிரி விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருந்துட்டு, கால் சம்பந்தமான, ஸ்கின் சம்பந்தமான ரேஷஸ் எல்லாம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது என்ன விஷயம்னா, யாராவது எனக்கு வேலை வாய்ப்பை மாற்ற சொன்னா அப்படின்னா கப்பல் மாதிரி ஆயிடும். என்ன ஆகும்? கப்பல்னா என்ன அப்படின்னா, ஒரு படத்துல வந்து கவுண்டமணி சார் வேலையை விட்டு வர சொல்லுவார். வந்த உடனே அவர் என்னப்பா வேலை, வேலையை விட்டுட்டேன்ப்பா, இருக்கிற வேலையை, என்னப்பா வேலைன்னா, கப்பல்ல வேலைன்னு.
கப்பல்லையே வேலையா எனக்கு? ஆமா, கப்பல்ல தான் வாங்கல. சம்பளம் 10,000 ரூபான்னு. 10,000மா? 10,000 ரூபாண்ணா. அப்புறம் என்ன வேலை தான்? கப்பல் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். போன இடத்துல திடீர்னு கப்பல் நிக்கும். நின்னதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் நீங்க இறங்கி அந்த கப்பலை தள்ளணும். அப்புறம் என் சம்பளத்தை யார் வாங்குறதுன்னு. அதான் நான் இருக்கேன்னு. அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வர சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பாஸ்போர்ட் அது மாதிரி அவங்களுடைய செல்போன் போன்ற விஷயங்கள் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. இதெல்லாம் இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். எதெல்லாம் செய்யலாம்னா, தெய்வத்தின் மேல் முழுமையான நம்பிக்கை இருந்து யாரு உங்களை என்ன சொன்னாலும் கவலை இல்லை, இறைவன் என்னை காப்பாற்றுவார்னு என்ன இருந்தா வெற்றி தான். பாலகிருஷ்ண ரெட்டி சார், சோ இந்த மேஷ ராசிக்காரர்களை என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் சார்? மேஷ ராசிக்காரர்கள் மட்டுமா, 12 ராசிக்காரர்களுக்குமே நிச்சயமா பரிகாரம் பண்ணித்தாகணும். ஏன்னா பொதுவாகவே இந்த பொது பலன்ல கூட இந்த வருஷத்தை வந்து விக்ரமாதித்யன் வருஷம் கூட சொல்லலாம். காடாறு மாசம் நாடாறு மாசம். ஏன்னா முதல் பாதியில வந்து மேஷத்துல இருக்கிற குரு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இங்க ரிஷபத்துக்கு போறார். ஆனா பலன்கள் எல்லாம் மாறும். அதனால இப்ப மேஷத்துக்கு என்ன பரிகாரம், மற்ற பரிகாரங்கள்லாம் அந்தந்த ராசிக்கு நம்ம பார்ப்போம். இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு சரியா செய்யணும். நான் வருஷத்துக்கு ஒரு முறை போனேன் சார், சுவாமியை பார்த்தேன் சார், கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு சொன்னாங்க, நான் லட்டு கொடுத்தேன், சாப்பிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி இல்லை. அங்க போய் நீங்க என்ன பண்ணணும்? வஸ்திர தானமா, அன்னதானமா, அபிஷேகமா, ஒரு இரவு தங்கனமா? எப்பவுமே இந்த குலதெய்வ வழிபாடு பண்றது மட்டும் ஒரு இரவு தங்கி பண்றது நல்லது. ஏன்னா நம்ம மூதாதையர்கள் அத்தனை பேரும் அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய பேரன், என்னுடைய எள் பேரன், என்னுடைய கொள் பேரன் இவெல்லாம் வரான், அவன் நான் பார்க்கணும் அப்படின்னு நாகமாக வரலாம், காற்றாக வரலாம். அப்போ ஒரு இரவு தங்கி நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகங்கள் செஞ்சு சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தி அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள், அந்த வஸ்திர தானங்கள் உங்க மூதாதையர்களே வந்து வாங்குவாங்க. ஒவ்வொரு இழைக்கும் ஒரு பலனாக கிடைக்கும். இப்படி அந்த குலதெய்வ வழிபாடுனுடைய பெருமையை நம்ம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா, இங்கே குரு 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வீட்டுக்கு வர்றதும், இங்கே 12ஆம் வீட்டுல ராகு இருப்பதும் இந்த பரிகாரங்களை செய்ய விட மாட்டான். நான் தான் குலதெய்வத்துக்கு பண்றேனே சார் அப்படின்னு 10ஆம் பொதுவா பேசுவாங்களே ஒழிய இந்த சூட்சுமம் தெரிந்து செய்ய வேண்டும். அடுத்தது உங்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். நாங்க கூட நிறைய பேருக்கு சொல்லுவோம், சார் ராமேஸ்வரத்துல போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க சார். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அங்க ஏற்கனவே ரெடிமேடா இருக்கிற ஒரு 10 பாக்கெட்டை எடுத்து வாங்கி கொடுத்துட வேண்டியது, மறுபடியும் அந்த 10 பாக்கெட் திரும்பி வர வேண்டியது. அந்த 10 பாக்கெட் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அன்னம் பரபிரம்மம், அதை உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும். வெறும் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு சாம்பார் சாதம் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க, இது எங்க அப்பாவுக்கு ஏர்வையா போயிடும். நல்லா புரிஞ்சுங்க, தாத்தா இன்னும் அந்த மேல் லோகத்துல இருக்காரா, அப்பா இருக்காரா, அதுக்கு போய் சேருமா? சார் நீங்க சொல்றதெல்லாம் இந்த கலியுகத்துல எப்படி சார் சேரும்? அம்மா உங்களுக்கு ஒரு 100 ரூபா நான் தரணும்னு வச்சுங்கம்மா, இப்போ ஜிபேல நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் உங்களுக்கு எந்த ரூபத்துல பணம் அனுப்புவேன்? நியூமரிக்கல் நம்பர்ல தான் அனுப்புவேன். உங்க நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணனா 100 ரூபான்னு போட்டேன்னா அந்த 100 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நான் அனுப்புறது என்ன அனுப்புறேன்? நியூமராலஜி அனுப்புறேன். ஆனா உங்களுக்கு சேர்றது பணம் போய் சேரும். அந்த மாதிரி தான் எங்க தாத்தா மேல் லோகத்துல இருக்கார். இங்க கொடுக்குற நான் அந்த அன்னதானத்தை இவங்க வயிறார வாழ்த்தணும், அங்கம் வாழ்த்தணும். அங்கம் வாழ்த்தும் போது என்னுடைய மேல்லோகத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அதை அருந்துவார்கள், உடல் ஆரோக்கியம் வரும், எல்லாரையும் வாழ்த்துவாங்க. இந்த 2 ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் இப்படி செஞ்சீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் அற்புதமாக வாழலாம். ஓகே சார். சார் அடுத்து பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க, மேஷ ராசிக்காரர்கள் வந்து இந்த வருடம் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லுங்க சார். அதாவது மேஷத்துல வந்து குரு இருக்கார். எப்போதுமே மேஷம் விருச்சிகம் இவ வந்து சொல்ல வேண்டிய மந்திரம்ங்கிறது கந்தசஷ்டி கவசம் தான். ரொம்ப பெருசா போய் நம்ம தேடி மந்திரத்தை கண்டுபிடிச்சு அதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தூய தமிழ்ல நமக்கு கந்தசஷ்டி கவசம் இருக்கு. காலையிலயும் மாலையிலயும் நம்ம வந்து அதை சொல்லலாம், கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம்.
சில பேர் இப்போ எப்படின்னா, இப்போ அது கூட சொல்ல முடியாதுங்கிறாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஓம் சரவண பவ இத தினமும் காலையிலயும் சாயங்காலம் ஒரு 36 தடவ சொல்லணும். ஸோ இது 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 சொன்னாலே நமக்கு வந்து போதுமானது. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தலாம். மகேஷ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 11ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன் மகா நட்சத்திரத்தை கூட சேர்ந்து வருது. அதாவது 1ஆம் தேதியோட கால்குலேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். இறைவன் நிறைய வழிகாட்டியிருக்காருமா. 12ஆம் இடத்துல விரய குருன்னு பேரு. இப்போ உங்ககிட்ட நிறைய காசு கிடைக்கிறது. இந்த காசை விரயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீடா வாங்கலாம், நகையா வாங்கலாம், இல்ல குழந்தைகளுக்கு எதாவது ஃபீஸ் கட்டணுமோ, என்னென்ன கடன் அடைக்கணுமோ அடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா ரிஷபராசி என்பர்கள் இந்த வருஷத்துல பண்ணியிருக்கணும், பண்ணணும். இப்ப விட்டுட்டா கூட இதை ஆரம்பிச்சு பண்ணிடுவோம். விரய குருங்கிறது அப்படிதான் கொண்டு வரும். அதே மாதிரி ஜென்மத்துல குரு பகவான், ஜென்மத்துல குரு என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் கிருத்திகை நட்சத்திரத்துல வந்துடுவார். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரத்துல, அடுத்ததுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வரும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா ரொம்ப அழகா இதோடைய மேட்சிங் நம்ம கரெக்டா எடுத்து பார்த்துட்டோம்னா, லக்னத்துல தான் இருப்பா எல்லாரும். 2, 4, 7, 9, 11ஆம் இடத்துல இருந்தா குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு நேராக 7ஆம் இடத்தையே பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விவாகஸ்தானத்தை கொண்டு வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர்ஷிப் டீட்ஸ், ஏதாவது பார்ட்னர்ஷிப். ரெட்டி சார் எப்பவுமே சொல்லுவார், ஒரு கிரகம் இருக்கிறத விட அது பார்க்கறதுக்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல பார்க்க, அப்போ நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பலம் ஜாஸ்தி. மனைவி அல்லது குழந்தைகள் அல்லது மற்றவர்களுக்கு பலம் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய வருடமாக ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடத்துல ராகு சொன்னேன்ல, நம்பி நம்பி கேட்டேன் சார், ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குண்டான காலம். நண்பர் மாதிரி பழகி நன்னா பேசி வீட்டுக்குள்ள விடவே கூடாது. ரொம்ப நம்பிக்கை வச்சோம்னா அந்த நம்பி கெடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம ரொம்ப நம்பிடுவோம், அதுக்கப்புறம் அதை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும் பொழுதோ வரும் பொழுதோ அவங்க பாதுகாப்புல ரொம்ப கவனம் என்பது தேவை. டிரைவர் தான் கூட்டு போயிட்டு வருவார், எல்லாம் வா பார்த்துப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க பண்ணி இன்னைக்கும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நபர்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் தன்னுடைய குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு ஸ்கூல்ல கூட்டிட்டு வராராம். அப்ப அந்த மாதிரி பில்கேட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க குழந்தையில நீங்க போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். IVF பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 5ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா கண்டிப்பா சித்தர் ஸ்தலத்துக்கு உங்களை போக வச்சிரும். மிகப்பெரிய பிரசித்தியான இடங்களுக்கு உங்களுக்கு போக வைக்கும். கொஞ்சம் ஞான மார்க்கத்தை கத்துக்கொள்ள வைக்கும். குரு தேடுதல் உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சார் ஃபினான்ஷியலா எதிர்பார்க்கிறோம் சார், அதுதான் சார் எனக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு கூட இந்த வருஷத்தினுடைய தொடக்கம் சுக்கிரனுடைய நேர் பார்வை இருந்துட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரும். அடுத்து நீங்க சொல்லுங்க சார், இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் இந்த புது வருடத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் சார்? எவ்வளவு சுப பலன் சொன்னாரு பாருங்க. நான் கூட அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது உண்மைதானே. 12ஆம் இடத்துல விரயம் இருக்கும்போது குரு உங்களுக்கு பணம் வரும் சார், அது உண்மைதான். ஆனா விரயமாகும். நகை வாங்கிறது, சொத்து வாங்கிறது, கடன் அடைக்கிறது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு குட்வில் இருந்தால் தான் கடனை வாங்க முடியும். இப்போ ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா யாரும் சொந்த பணத்தை வச்சு வாங்குறது இல்லை. கார் வாங்குறாருன்னா யாருன்னா சொந்த பணத்தை வச்சு வாங்குறாங்களா? கடன் வாங்கி தான் கார் வாங்குறாங்க. அப்போ விரயம், அந்த விரயத்தை கொடுத்தாலும் 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டாங்கிறான். இப்படி சுப பலன்களாக இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருந்த நண்பர்கள் பேர் மாறும். வேற்று மொழி இனத்தவர்கள் அத்தனை பேரும் உதவுவார்கள். சார் நான் வெளிநாடு போகலாமா? போகலாம். சார் விசா கிடைக்குமா? கிடைக்கும். இங்கேயே எனக்கு ப்ரமோஷன் வருமா? வரும். ஆனால் நீங்களா ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுக்காதீங்க. எனக்கு இந்த 2-3 வருஷமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை சார். நீங்கள் கூட சொன்னீங்க 2023ல் 3 ராஜகிரகங்கள் மாறுது, நானே கோட்டீஸ்வரன் ஆயிடுவேன்னு. கை கேட்டுனது வாய் கேட்கலையே. ஏன்னா உங்களுக்கு அந்த ரிஷப ராசிக்கு அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு சரியா அமையல. குருவினுடைய பார்வை இப்ப எங்க இருக்கு?
குரு மாறின பிறகு எங்க இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த குரு யாரோட பார்க்கிறார் அப்படின்னா கேதுவோட ஞானகாரகனை பார்க்கிறார். ஞானத்தை தருவார், அந்த புத்தியை தருவார், சரியான நேரத்தில் சரியானபடி முடிவெடுக்கக்கூடிய அந்த புத்தியை தருவார், அந்த மனோ தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் தருவார். சார் எது எப்படி இருந்தாலும் இந்த சென்னையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சது. எல்லாரும் 4வது ஃப்ளோர்ல 5வது ஃப்ளோர்ல இருந்தாங்க. யாருமே தைரியத்தை இழக்கல. தைரியத்தை இழக்காம நான் நிச்சயமாக காப்பாற்றப்படுவேன், நான் நிச்சயமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி அந்த மனோ தைரியம் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார். பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க, ரிஷப ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன சார்? ரிஷபம் அப்படின்னு அந்த உருவமே வந்து பார்த்தோம்னா அது வந்து நந்தியினுடைய உருவம் தான். அதனால அவங்க வந்து பிரதோஷ பூஜையில நிறைய கலந்துக்கணும். பிரதோஷத்துக்குண்டான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த ரிஷபம் அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு இது. அதனால மாப்பொடி வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிகாரம். வஸ்திர தானம் பண்ணணும். வெள்ளை நிற வஸ்திர தானங்கள் நிறைய பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அது மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு ராசிக்கு வந்ததுக்கப்புறம் 9ஆம் இடத்தை அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாளாக மனசு இருந்தது, செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இனிமேல் அந்த வாய்ப்பும் கைகூடி வரும். ஓகே சார். சார் நீங்க சொல்லுங்க சார், ரிஷப ராசிக்காரர்கள் என்ன மந்திரம் சொன்னால் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் சார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் துவங்குகிற போது 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார், 4ஆம் இடத்து சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்போ இந்த வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுறது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பயம் வரும். வீட்டுக்காரர் வெளியே போகும்போது அவர் பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணுமே அப்படின்னு, ஏன்னா கணவருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ரிஷபராசி பெண்களுக்கு அப்படி இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். ஒரு நல்ல நண்பர் நினைச்சு பழகின்னு இருப்போம். இது தப்பு இல்லடா, இந்த காரியத்தை இன்னைக்கு செய்து பார்க்கலாமே அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவார். அப்படியே ஒரு சின்ன பழக்கம் ஏற்படும். சின்ன தப்பான பழக்கம் இன்னைக்கு தானே நினைச்சுட்டு இருப்போம், அப்படியே அது கண்டினியூ ஆகும். அப்படி தவறான பழக்கங்கள், போத பழக்கம், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இளைஞர்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் உண்டா அப்படின்னா, என்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரோ, நம்ம ரெட்டிகாரு சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற போது அவருடைய அமைப்பை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வாயுடைய வீடு. இப்போ முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சுக்கிறது ஒரு நல்ல பரிகாரம். அப்போ முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல் மாறல் அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேல்மாறலை படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா சார் இவ்வளவு பெரிய ஸ்லோகமா சொல்றேன், நாங்க எப்படி உட்காந்து டெய்லி படிக்கிறது? அப்போ எங்களுக்கு எளிமையான ஒரு மந்திரம் சொல்லுங்களேன் அப்படின்னா, வேலும் மயிலும் துணை. ரொம்ப எளிமையான அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர், முருகனை நம்பியவர்கள் கைவிடப்படார். அப்போ வேலும் மயிலும் துணை அப்படின்னு ரிஷபராசிக்காரா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தத உடனே வீட்டில் விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமான வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா இந்த ஆண்டு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகி ரொம்ப நல்ல வருஷமா இருக்குமா. ஓகே சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாலகிருஷ்ண ரெட்டி சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார்? நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல. மிதுன ராசிக்காரர்களை சொல்றீங்களா சார்? ஏன்னா சார் எதிர்பார்த்து நாங்க எல்லாம் நொந்து நூலாயிட்டோம். ஒரு பக்கம் அஷ்டம சனி, ஒரு பக்கம் கண்டக சனி அப்படின்னு பலவித அனுபவங்கள். இந்த குரு கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா அவங்களுக்கு பாருங்க, அந்த குருவும் மாற போறாரு. அப்ப மறுபடியும் அதே பழக்கமாயிடுமா சார் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு பாருங்க. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ உங்களுக்கு நிச்சயமா அந்த வாய்ப்பு கிடைக்குமா சார்னா கிடைக்கும். வேற எனக்கு அப்பெல்லாம் கிடைக்கலையே, இப்ப கிடைக்கும். 2, உங்களுக்கு எப்பவுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குட்வில் இருந்தா தான் கடன் வாங்க முடியும். குட்வில் இல்லைன்னா நான் கடன் வாங்க முடியுமா? அதே மாதிரி உங்களுக்கு குட்வில்ங்கிறது வெறும் கடன் வாங்குறதுக்கு மட்டுமே இல்லை, நல்ல தொழில் அமையறதுக்கும் ப்ரொமோஷன் அமையறதுக்கும் சொந்த தொழில் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு குட்வில் இருந்தால் தான் நல்ல மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இது எல்லாத்தோட கணவன் மனைவி உயர்வு அற்புதமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை தேவை. அதே மாதிரி தகப்பனோட உடல்நிலையில
மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்கும். அங்கே தாயும் தந்தையும் பாதிக்கப்படுறாங்கன்னா, சார் என்ன போய் வெளிநாட்டுக்கு போக சொல்றீங்களே அப்படின்னா, சில நேரங்கள் உங்களது ஜாதகம் கூட அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கலாம். அது கொஞ்சம் விலகிறது நல்லது. சில நேரத்தில் சில பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால இந்த தமிழ் வருஷம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரும். வீடு கட்டாதவங்க வீடு கட்டலாம், ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கவங்க சொந்த வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அமையும். சொத்துக்கள் சுகங்கள் அத்தனையும் அமையும். ஆனால் அதுவும் செலவாக அமையும். அதுவும் பிற்கூற்றிலே வருடத்தினுடைய 2வது பாதியில உங்களுக்கு நிச்சயமாக செலவு இருக்கு. அப்போ முதல் பாதியில என்ன பண்ணோம், கொஞ்சம் நீங்க அந்த டயர்ட் ஆகாம நம்பிக்கையோட பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம். இதற்கு உங்களுக்கு தேவை, எப்படி இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சொல்லத்தான் போறாங்க, என்ன பரிகாரம் என்ன மந்திரம் இதெல்லாம் சொல்ல போறாங்க. அவங்க சொல்றதை கேட்டு எழுதிங்க, அதே மாதிரி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெற்றி நிச்சயம். வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். சார், மிதுன ராசிக்காரர்கள் இந்த புது வருடத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் சார்? இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து தடை எல்லாமே உடஞ்சாச்சு. நான் கிட்டத்தட்ட 12/12/2017 போராட்டம். சில மிதுன ராசிக்காரங்கள்ட்டலாம் நம்ம பேசினோம்னா உயிர் மட்டும்தான் போகல சாமி, எல்லாமே நாங்கள் இழந்துட்டோம், நிம்மதியெல்லாம் இழந்தாச்சு, படாத அவமானம் கிடையாது, இப்போ நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கு வந்து வீடு மண் மனை வாகன அமைப்பு கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறம் டெஃபினட்டாக இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சில பேர் வந்து இந்த கல்வி தடைகள் அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. பட் குரு பார்வை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு சிற்பி செதுக்கின சிலை மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப ஒரு அற்புதமாக பக்குவப்பட்டாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்காங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கும். வரவுக்கு குறைவு இருக்காது. 9ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்கும். வர வேண்டிய பணபாக்கிகள்லாம் 6 வருஷத்தில் எதுலாம் பிளாக்காக இருந்ததோ எல்லாமே வந்துடும். ஆனால் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி பார்ட்னர்ஸ் சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து சேர்க்கணும். இவங்க மாட்டு சேர்த்துருவாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு பிஜின்னு போயிடுவான். அது மாதிரிலாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக அதில் கவனமாக இருக்கணும். ஒரு வீடு வாங்குறாங்க இல்லை ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக செக் பண்ணணும். இவங்க அது ரொம்ப அவசரமாக போய் எதையும் வந்து செய்யக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அதாவது எல்லா விதமான சுபகாரியங்களும் இவங்க நல்லபடியாக நடக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண் மனை வாகன அமைப்பு, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகே சார். சார், அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் சொல்லிடுங்க சார். மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு நாணல் மாதிரி, எந்த ஒரு சூழலிலும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள். அந்த ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4ல் கேது 10ல் ராகுன்னு இப்படி சர்ப்ப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஆனால் இந்த வருஷம் கூட ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். அப்போ இவளுக்கு விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அந்த 7வது ஸ்தானம்ங்கிறது மிதுன ராசிக்கு பாதகஸ்தானம். அதில் சூரியன் செவ்வாய் சேர்றது அப்படிங்கும்போது சில நேரம் ஒரு அசட்டு துணிச்சல் வாழ்க்கை வரும். அந்த அசட்டு துணிச்சல்னால என்ன பண்ணுவாங்கன்னா சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க, ஒரு சொத்து விஷயத்துக்காக அவளோட தகராறு பண்ணிட்டோம்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு பூர்வீக சொத்துக்காக ஆசைப்பட்டு அவளோட சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு வகை. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவாளை பகைச்சிக்கப்படாது. ஏன்னா பாதகஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கு, அவளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டியது வரலாம், பகைமைக்கு ஆளாக வேண்டி வரலாம். அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லாம் தாண்டி வீடு வாங்கலாமா, அந்த யோகம் இருக்கானா இருக்கு. ஆனா 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்காரே, அவர் வந்து வீடு சம்பந்தமான வில்லங்கத்தை உருவாக்கிடுவாரே, 4வது ஸ்தானம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யறது? ஏற்கனவே மாத்ருஸ்தானத்துல கேது, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ கேது வந்து வீடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய சுகங்கள் இதையெல்லாம் கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குன்னா நம்ம என்ன செய்யறது? அப்போ இந்த பிள்ளையாரை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா அவர் நம்மளை காப்பாத்திடுவாரே இல்லையா? பிள்ளையார் வந்து எந்த ரூபத்திலும் நம்மை காப்பாற்றக்கூடிய அற்புதமான தெய்வம் அந்த ஆணைமுகத்தான். அப்போ ஒரு பிள்ளையாரை இந்த வருஷம் கெட்டியா பிடிச்சுக்கணும். மிதுன ராசிக்காரா ரொம்ப பெரிய வெற்றிகளை பெறப்போற வருஷம் இது. பிள்ளையாரை பிடிச்சுட்டா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இவா வந்து இந்த ஆண்டு பன்னீர்ல சந்தனத்தையும் குங்குமத்தையும் கலந்து, சந்தனத்தையும் குங்குமத்தையும் கலந்து இவா பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்படி பிள்ளையார் பிடித்து அவருக்கு 2 அருகம்புல்லை எடுத்து போட்டு ஓம் கம் கணபதையே நமகா, ரொம்ப எளிமையான மந்திரமா யார் வேணா சொல்லலாம்.
அந்த ஓம் கம் கணபதியே நமகாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிள்ளையாரை ஒவ்வொரு புதன்கிழமையும் இவா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தான்னா இவாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகும். ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமா மிதுனராசிக்காரர்கள் வெற்றியின் உச்சத்தை எட்ட போகிற ஆண்டு, இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய மணிமகுடங்களை சூட்டக்கூடிய வருஷமா இந்த பரிகாரம் அவளுக்கு உதவ போறது. ஓகே சார். சார் அடுத்து நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ராமகிருஷ்ணன் சாரோடைய இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா இப்ப போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தலன்னா தெரியும். அவர் வந்து ஒரு ஹோமத்துல உட்காந்து சொல்லிட்டு இருப்பார். அதாவது இந்த பித்ருதோஷத்தை பத்தி சொல்லியிருப்பார். பித்ருதோஷம் வந்து எத்தனையோ போய் எங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். அந்த காலத்துல சொர்ண தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தானத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னார். அதே மாதிரி தானம் எப்பவுமே பூஜை மந்திரம் போது தானம் வந்து அதுல கொண்டு வந்துடுறது. சார் ரொம்ப அழகா அவரோட இதுலயே நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா ராகு கேதுவுடைய தாக்கத்தை பத்தி ரொம்ப பிரமாதமா சொன்னேன். ஏன்னா அதுதான் இந்த வருஷத்துல அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதுல நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை அவர் சொன்னார். என்னன்னா ஓம் மகா கணபதியே நமக, அந்த மந்திரம் வந்து ரொம்பவுமே சிறப்பு. இன்னும் ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேதுவுக்கு என்ன மந்திரம் சொல்றது ரொம்ப விசேஷம். கேதுவுக்கு கணபதி வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாம். சார் எனக்கு வந்து இந்த மந்திரம் எல்லாம் பழக்கம் இல்லை, தயவு செய்து படிச்சுக்கோங்க. இனிமே இந்த மந்திரம் பழக்கம் இல்லை அது இது அப்படிலாம் இல்லாம இந்த மந்திரத்தை நெட்ல பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிறதுக்கு பழகிக்கிறது நல்லது. எனக்கு அது தெரியல சார், நான் என்ன பண்றது. 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் எயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இல்லைன்னா பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகோடு தன்னதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறை. நான் பாட்டு பாடுற மாதிரி நீங்க ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பிள்ளையாருடைய மந்திரம். இது தமிழ் மந்திரம். நீங்க அழகா படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு நீங்க படிக்க தான் எனக்கு தெரியலேன்னு சொல்றதை விட குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்க படிக்க அவங்களுக்கு பழகும். அதனால பிள்ளையாரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு உகந்தது அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி உங்களுக்கு தெரியும். பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வர்றது. அடுத்தது ராகுவுக்கு சார் சொன்னார். ராகுவுக்கு வந்து இது பண்றது. ராகுவுக்கு அதி தேவதா பிரத்யதி தேவதான்னு சொல்லக்கூடியது துர்காம்பாள். இந்த துர்காம்பாள் 3 விதமான துர்கையை நம்ம வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வனதுர்கை, விஷ்ணு துர்கை, சிவதுர்கைன்னு 3 துர்கை வந்து நம்ம பார்க்கறோம். ராகு காலம்னு சொல்லக்கூடிய காலம் ரொம்ப பிரசித்தியான காலமாக இருக்கும். அந்த இடத்துல போய் அம்பாளுக்கு எந்த மந்திரம் வேண்டாம். நீங்க எல்லா தெய்வமும் உட்கார்ந்துட்டு இருப்பா, ஆனா துர்காம்பாள் மட்டும் நின்றுட்டு இருப்பா. நீங்க போய் அப்பாட்ட ஒரு விஷயம் கேளுங்க, அம்மாட்ட ஒரு விஷயம் கேளுங்க, அம்மா டக்குன்னு அந்த காரியத்தை பண்ணி கொடுத்துருவா. நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியும். அந்த துர்கையோடைய நான் கோயிலே பூஜை பண்ணங்காட்டி எனக்கு தெரியும். துர்கையோடைய கால் பார்த்துட்டேன்னா மற்ற தெய்வங்கள் அது இருக்கவே இருக்காது. வலது கால் முன்னாடி வச்சு இடது கால் பின்னாடி இருக்கும். துர்காம்பாளுக்கு மட்டும் இப்படி ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து இருக்கும். அப்ப நீங்க நினைச்ச மாத்திரத்துல அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம். தும் துர்காய நமக அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். சார் செல்வத்துக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பா. அப்ப மிதுனராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி அஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் வந்து இருக்கு. நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீ பீட்டேஸ்வர பூச்சிதே சங்கு சக்கர கதாஸ்த மகாலட்சுமி நமஸ்துதே. அதுல வந்து 3 வேளை படிக்கணும்னு சொல்றது. காலையில ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. ஏக காலே படே நித்தியம் சர்வ பாப விநாசனம். எல்லா பாபங்களும் விநாசனமாகுது. விகாலே படே நித்தியம் 2வது காலத்தை நீ படித்தேன்னா அதுக்கு இன்னொரு பலன்கள் உண்டு. திரிகாலே படே நித்தியம் 3 காலங்கள் படிச்சா. ஏன்னா மிதுனத்துக்கு 5ஆம் இடம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 5ஆம் இடம். என்னைக்குமே சுவாமியை பத்தி பார்க்கணும், 5ஆம் இடம் பார்த்தே ஆகணும். 9ஆம் இடத்தை நீங்க பார்த்தே ஆகணும். அப்ப 5ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப சனி பகவான் நம்ம யாரு? பெருமாளை சொல்லலாம். அதாவது சனிக்கு அதிதேவதா பிரத்யேகதா நம்ம பெருமாளை வணங்கினோம்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையும்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல அம்பாளை வேண்டினாலே யாரு வருவான்னு கேட்டல்னா பெருமாள் வந்துருவார். ஏன்னா பெருமாள் அம்பாளை வேணா எங்க இருக்காரு? பெருமாள். பெருமாளுடைய ஹிருதயத்துல தான் அம்பாள் இருக்கு. அதனால மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். சார் எனக்கு அந்த மாதிரி வராது சார், நீங்க வேற ஏதாவது சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா டாக்டர் பஞ்சநாதன் சார் சொல்ற மாதிரி மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரம் விசேஷகரமான மந்திரம். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.